முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்து பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்க பெற்ற பெண்குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக பெண்களின் தினமாக கொண்டாடப்படுகின்றது. பெண்மையை கடவுளாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நதிகளுக்கு கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என பெண்களின் பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளனர். இறைசக்தியை கூட சிவசக்தியாய் அர்த்தநாரீஸ்வரராக போற்றுகின்றனர். இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் எழுந்தருள முடியாது என்பதற்காக தாய் வடிவில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பியுள்ளார். பெண்ணை இறைவனுக்கு சமமாக போற்றுகின்றனர். எந்த ஒரு தேசம் பெண்மையை வணங்கவில்லையோ அந்த தேசம் முன்னேற முடியாது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்னும் வள்ளுவர் கருத்து என்றும் போற்றத்தக்கது. ஓர் ஆணின் வெற்றுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது பெரும்பான்மை ஆண்களின் வாழ்க்கை அனுபவம். அந்த பெண் தாயாகவோ, ஆசிரியராகவோ, சகோதரியாகவோ, மனைவியாகவோ, மகளாகவோ இருப்பாள். ஆண்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் வேலை செய்தால் பெண்கள் நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். எல்லா பாசத்தையும் துறந்துவிட்ட பட்டினத்தார் தாய் பாசத்தை மட்டும் துறக்க முடியாமல் புலம்பி பாடியது தாய்மையின் சிறப்புக்கு ஓர் உதாரணம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாரதியார் கூறும் 3 வழிகள். முதலாவது வழிமுறை கல்வி, இரண்டாவது வழிமுறை கல்வி, மூன்றாவது வழிமுறை கல்வியே. அதாவது கல்வியை தவிர்த்து வேறு வழிமுறைகள் சிறிதும் பயன்படாது என்கிறார். ஓர் ஆணை படிக்க வைத்தால் அவன் மட்டும் முன்னேறுவான். ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே முன்னேறும் என்றார் தந்தை பெரியார். குடும்பம் என்னும் கோவிலில் இல்லறை துணையாக பல பரிணாமங்களில் வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பவள் பெண். ஆகவேதான் திரு வி.க. அவர்கள் பெண் மகளாக தோன்றி மனைவியாக வாழ்ந்து தாயாக தொண்டு செய்து தெய்வமாக காட்சி தருபவள் என்கிறார். ஆண்டவன் படைப்பில் அழகு படைப்பு பெண். அவளை விட மென்மையும் மேன்மையும் நிறைந்த படைப்பு உலகில் வேறு எதுவும் இல்லை என்றார் மகாத்மா காந்தியடிகள். பெண் அன்பின் பிறப்பிடம், பாசத்தின் இருப்பிடம். தாய்மை நிலையில் மனிதகுலம் முழுமைக்கும் அன்பை பகிர்ந்தளிப்பவள் பெண். ஆகவேதான் சமூகத்தின் முகம் பெண் என்றால் அது மிகையாகாது. உயிர்களை உருவாக்கி நல்வழிப்படுத்தி உலகை மேன்மையுறச் செய்வதே பெண்ணுக்குரிய அறம். அதை ஒருபோதும் ஆண்களால் செய்ய முடியாது. அதனால் தான் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்கிறார் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதி. அதுபோலவே தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்ற ஔவையாரின் வாக்கு பெண்ணின் பேருண்மையை நாளும் எடுத்துரைக்கும். அதனால் மகளிர் தினத்தன்று மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் பெண்மையை போற்றுவோம். அதனால் நாடு நலம் பெறும், பூமி வளம் பெறும். பெண்மையை போற்றி விழுந்தவரும் இல்லை, பெண்மையை தூற்றி வாழ்ந்தவரும் இல்லை. வாழ்க பெண்ணினம். நன்றி, வணக்கம். A young woman, Narumugai. I left. See, I should be proud of Mani sir and Rekha miss because though she is young, looks young, but her thinking is very, what we can say, that is achieved something. It has achieved something. See, she is an example for other students how to behave and how to study and how to face the stage. Thank you, Narumugai.
சிறப்பாக பேசிய நறுமுகைக்கு இப்போ பரிசு வழங்கி வாழ்த்துக்கிறோம். வாமா ஐயா முன்னாடி.